ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நான் இந்த கவனி ரைஸ் வச்சுட்டு நான் கஞ்சி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீமியான ஒரு கஞ்சி. இந்த கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். இது வந்து ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பாருங்கள். இது நல்ல கலராக இருக்கும், ரெட் கலரில் ஆகும் இது வேக வச்சதும். இப்போ நான் நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதை வேக வைக்க போகிறேன். வேக வச்சிட்ட பிறகு நான் ஒவ்வொன்றா இந்த கஞ்சியை வந்து நான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். நான் இந்த ரைஸை அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அருமையாக இருக்கும். உப்பு இல்லாமல் எதுவும் செஞ்சோமா அது வந்து குப்பையிலே சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த அரிசி எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டிட்டு வேக வச்சேன். இப்போது அரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு வேகணும். இது நல்லா கடிக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இனி அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு நான் சீனி போட்டுக்கிறேன். உங்களுக்கு சீனி அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. சீனி நல்லா கரைஞ்சதும் நம்ம க்ரீமர் பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து க்ரீமர் பால், அதாவது க்ரீமர் பால் ஊற்றினா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த கஞ்சி காசிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூடவும் போட்டுக்கலாம், குறைச்சும் போட்டுக்கலாம். நான் இந்த பால் டின்னில் ஒரு அரை டின் அளவுக்கு நான் இந்த பால் சேர்த்துக்கிறேன், க்ரீமர் பால். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை என்ன பண்ண போகிறேன், இப்போ பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். பாருங்கள், இது பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இதை பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலுக்கு அழகாகிறதுக்காக நான் கொக்கோ ரைஸ் தூவி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நட்ஸ் போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது பாயாசமாக இருந்தால் நம்ம அது போடலாம். இது கஞ்சிங்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸ்வீட் கஞ்சி, மேலுக்கு கொக்கோ ரைஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட அப்படி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை, இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டு ஓடி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching friends. Thank you. Tada, bye. கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. சூடாக இருக்குது கொஞ்சமாக